சார் யாரு? சார் பிடாரி பாய் இருக்காரா? ஏய் பிடாரி வாயா? பில்டப் பிடாரி வாயின்னு சொல்லு. பில்டப் நீங்களா? ஓ நான் தான் பில்டப் பிடாரி வாய். ஆமா நீ எப்படி உள்ள வந்த? செக்யூரிட்டி ஒன்றும் இல்லையோ? வெளியே கேட்டே இல்லை சார். கேட்டு இல்லையா? வெளியே ரொம்ப பேசப்படாது சொல்லியாச்சு. ஒரு நிமிஷம் ஃபோன் வருது. ஹலோ. பில்டப் பிடாரி பாய் ஸ்பீக்கிங். யாரு? ஒபாமாவா? ஒபாமாவா? இல்லை எனக்கு அப்பா அம்மாவே தெரியாது. இல்லை ஒபாமான்னு சொல்லிட்டு இருக்க. மூடிட்டு வேலை போனேன். சார் ஒபாமாட்ட பேசுனியா? டேய் இப்போ என்ன விஷயம் உனக்கு? சார் அவர் யூஎஸ் பிரசிடென்ட். இருந்துட்டு போட்டு எனக்கு பேச நேரம் இருக்கணும் இல்ல? ஓ அவ்வளோ பிஸியான ஆளா நீங்க? டேய் ஒபாமாவை இப்படி பதறியண்ணா? போன வாரம் மற்ற டோனி பிளேயரு. ஆமா மற்ற இங்கிலாந்துக்கு முன்னாள் பிரதமர். ஓ வந்தான் போன வாரம் என் வீட்டுக்கு வந்தான். ஒரு வாரம் காவலி கிடந்து 5 நிமிஷம் பார்த்தா போதுன்னு சொல்லி கிடந்தான். அப்படியா? நம்ப முடியலையே. இல்லை நம்பனா? அது நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி சார் பிறகு நடந்து. டேய் என்னதான் வெளிநாட்டுக்காரனா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாத நான் எப்படி பார்ப்பேன்? பிறகு பாவம் குழச்சி போட்டுன்னு ஒரு வாரம் காத்து கிடந்தான் இல்லையா? டோனி பிளேயர் ஒரு டிவிடி பிளேயரை பிரைஸாக கொடுத்து அனுப்பி விட்டேன். சார் டோனி பிளேயருக்கு டிவிடி பிளேயரா? டேய் அர்னாலுக்கு ஆம்பிளிஃபயர் கொடுத்தோம் நான். டோனி பிளேயர். சார் ஏதோ ஃபோன் வருது. அது வேற ஒன்றும் இல்லை, துருக்கியில இருந்து ஒரு பொறுக்கி. என்ன அவனுக்கு? அது 2027 ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகணுமா? அந்த ஃபோனை நான் இப்போவே யூஸ் பண்ணி பார்க்கணுமா அதுக்கு. ஓஹோ. ஒரு நிமிஷம் நாசா லைன்ல வரேன். நாசானா யாரு சார்? இல்லை நாசானா அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையம். ஒரு நிமிஷம் சத்தம் போடாத. ஹலோ நாசா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மிஸ்டு கால் தந்தது உன பாசா? அவன் என்ன லூசா? அவன் இப்போ என்ன பிரச்சனை? சும்மா எப்பவும் டவுட் கேட்டுட்டே இருக்கு. செல்ல நான் தான் பில்டப் பிடாரி பாய். என்னத்த சேட்டலைட்ல பிரச்சனையா? அதை நான் தான் சரி பண்ணணுமா? ஆமாம் ஆயிரக்கணக்கான சேட்டலைட் இருக்கு. நான் எந்த நாடு சேட்டலைட்டை சரி பண்ணது? என்னத்த இஸ்ரேலா? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லியே. அந்த சோப்பு கலர்ல வெறி போட்டிருக்கு, அந்த கலர் சேட்டலைட்டா? சார் ஏதோ மனுஷனை சொல்லிய மாதிரி சொல்லுதியா? இங்க இருந்து சேட்டலைட் அவ்வளவு தூரத்துல இருக்காது, இப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது? டேய் அந்த சேட்டலைட்டை கண்டுபிடிச்சதே நான். எனக்கு தெரியாது அது எங்க இருக்குன்னு. இவன் நான் சொல்லியிருக்காளு மற்ற யானில யாரு கையில மட்டும் சுத்தியில் எடுத்துக்க. மற்ற 12, 15 அந்த ஸ்பேனரையும் கூட எடுத்துக்க. ஓ அந்த சோப்பு கலர் சேட்டலைட் தான். யாருனியா? மற்ற அலுமினியம் பாக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணு. ஓ அதான் அதை ஓப்பன் பண்ணு. உள்ள மற்ற சோப்பு கலர்ல ஒரு ஒயர் இருக்கு, மஞ்சள் கலர்ல ஒயர் இருக்கு. அந்த டெய்லி அந்த சோப்பு கலர் ஒயரை தொட்டுற வெடிச்சு செத்து போயிடுவேன். அந்த மஞ்சள் கலர் ஒயர்ல தான் குழப்பம் கேட்டியா? அப்புறம் மட்டும் அந்த நீல கலர் ஒயர் இருக்குல்ல, அதில் ஒரு டேப் அடிச்சு விட்டுயா. ஓ சரி ஓகே. ஓம்பரை அவ்வளோதான். வைவல போனா? ஓ நச்சுன்னு எரிச்சலா இருக்கு வைவல போனா. சார் உங்களுக்கு சேட்டலைட் எல்லாம் ரிப்பேர் பண்ண தெரியுமா? டேய் என்னத்துல கேள்வி கேட்க? சரி என் நண்பன் ஜார்ஜ் ஒரு ஃபோனை போட்டு வரேன். யாரு? மற்ற ஆக்கர கடை ஜார்ஜா? டேய் ஜார்ஜ் புஷ்ல. என்னத்த ஜார்ஜ் புஷ்ஷா? என்னத்துல எல்லாத்தையும் ஆச்சரியப்படிய? இரு பேசிட்டு வரேன். ஹலோ ஜார்ஜ். எப்படி டேய் சொந்தானா? ஓ நான் நல்லா இருக்கேன். டே ஜார்ஜ், நீ மற்ற செலவு பைசா இல்லைன்னு சொல்லிட்டு சர்தார்ட்ட கடை வாங்க போனியா? இல்லையா அவனே எனட்டு கடை வாங்கிதான் செலவோட வாட்டின்னு தெரியும். இல்லை நீ ஒன்றும் பேடிச்சதேன்னு உனக்கு டீ செலவு நான் வேணா ஒரு 40 லட்சம் அனுப்பி விடுவேன். ஓ பக்கத்தில் நம்ம வந்து பேசலாம். நான் இங்கே நாகூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன். ஓ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மற்ற அமெரிக்கா ஃப்ளைட் வந்துடும். நான் அதில் யாரும் வரேன். நான் அங்கே அமெரிக்கா வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் எனக்கு போஸ்ட் ஒட்டியது, அப்புறம் மற்ற செண்டமாலம் அடிச்சது, அதெல்லாம் எனக்கு பிடிச்சாது பார்த்துக்க. ஏன்னா அந்த பப்ளிசிட்டியே பிடிச்சாது. டேய் பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்குல எலும்பிய? சீட்டில் இரு ஒன்றும் மரியாதை மனசில் இருந்தால் போதும். டேய் புஸ்ஸுலே கரையாச்சியா? டேய் என்னத்துல கரையா? டேய் உனட்ட எனக்கு பிடிச்ச அத்த விஷயம் என்னன்னா, இந்த ஹாலிவுட் சினிமா நடிகைகள்கிட்ட எல்லாம் எதுக்கு எனக்கு ஃபோன் நம்பரை குடிக்க? எதுக்கு குடிக்கன்னு? டேய் அவ்வளோ அப்படிதான் உருண்டு பரண்டு கரைஞ்சி கேட்பாளுவ. நீ அதுக்குன்னு கொடுத்துறியா? அது யாரு அவ்வளோ பேர் என்ன? சும்மா எப்போ மெசேஜ் பண்ணிட்டே இருப்பா. ஏஞ்சலினா ஜோலி என்னது சார்? ஏஞ்சலினா டோலி. டோலி அவ்வளோ வேற ஜோலியா இல்லையா? எப்போ மாமா வருவ ஜாலின்னு சொல்லிட்டு இருக்கியா? சரி விடு புஸ், இன்னும் ரொம்ப திட்டேன். நான் உனக்கு நம்பிதான் ஃபோட்டோ அனுப்பி வச்சேன், அதை வச்சு என்ஜாய் பண்ணியா. அப்புறம் இவன் ஜாக்கி ஜானு கொஞ்சம் முன்னாடி எனக்கு ஃபோன் அடித்தான். நான் அட்டன் பண்ணவே இல்லை. அவன் இப்போ உனக்கு அடிப்பான். நீ ஃபோன் ஒன்று அட்டன் பண்ண விடாதுண்ணா. என்னத்த ஜாக்கி ஜானு எனக்கு ஃபோன் அடிப்பாரா? என்ன நம்பர் எப்படி அவருக்கு தெரியும்? டேய் நீ இப்போ நிற்கிறது என்ன கூட ஆகும் பார்த்துக்க. சூப்பர் அண்ணா, வேற லெவல். ஆனால் போய் உங்கள்ட்ட இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசணும். ஆமாம் அது யாரு? அண்ணா
சரி நீ என்னத்துக்கு இப்போ வந்துருக்க? ஹோ இப்போளாவது உங்களுக்கு கேட்க தோணுச்சே. ஆனால் ஓய் மற்ற தெருமுக்கில் குமரேசன் ஒரு ஆள் இருக்காருல, பெட்டி கடை போட்டிருக்காரு. அப்போ குமரேசனா? ஓ ஓ, தெரியும் தெரியும் தெரியும். ஓ ஓ, ஓ. நான் வந்து அவருக்கு அம்மா தான். சரி. ஆனால் ஓய் ஒரு கேவலமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன். சொல்லு சொல்லு. ஆனால் ஓய் எனக்கு இப்போ 30 வயசாச்சு. நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்ப நீங்கள் என்ன அப்பாட்டண்டு ஒரு 300 ரூபா கடன் வாங்கினே இல்லை, அந்த பைசாயை திருப்பி கேட்க தான் வந்துருக்கேன். ஏன்னா அப்பா 25 வருஷமா இந்த 300 ரூபாய் வேண்டி உமக்க வீட்டுக்கு அலைஞ்சு அவருக்கு முட்டி நொந்தது தான் மிச்சம். ஹலோ ஜான்சினாவா? மற்ற 1 கோடி என்னாச்சு? கல்லாலே 300 ரூபா தந்துட்டு போலே. ஹலோ அமிதா வச்சனா? மத்தியானம் சாப்பிட்டு வரணுமா? நான் வரேன். ஓ சரி, ஓகே, வையா. ஓ கல்லாலே நில்லே பைசா வந்துட்டு போல.